இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நற்செய்தி வசனம் நமக்கு அழகாக ஒரு அழைப்பு விடுக்கிறது. ஏன் ஆண்டவரை தேடுகிறேன் என்ற ஒரு மைய சிந்தனையிலே நாம் அழகாக ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 29 வசனத்துக்குள்ளே தான் நடக்கும். 4000 பேருக்கு உணவு கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை சுட்டி காட்டக்கூடியதான் இது. மக்கள் ஆண்டவர் இயேசுவை தேடுகிறார்கள், அவரை கண்டடைய முடியவில்லை. மீண்டும் திருப்பி படகு ஏறி கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்த பிறகு ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார்கள். இயேசு அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரவி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் மக்கள் கூட்டம். இயேசு அதற்கு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் அத்தனை பேரும் வரும்போது அவர் கேட்கக்கூடிய கேள்வி மிகவும் ஆழமான ஒரு கேள்வி. நீங்கள் வந்தது அடையாளங்களால் அற்புதங்களால் வயிறார உண்டதனால் வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். உணவு என்பது இன்னைக்கு தேவையான அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு விலங்கினங்களுக்கும் மனிதருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மனிதர்கள் 3 வேளையும் உண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் விலங்கினங்கள், இப்போ ஒரு பாம்பு ஒரு கண்ணுக்குட்டியை முழுங்குது, ஒரு ஆடை முழுங்குது அப்படின்னா அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும் 1 மாதம் வரைக்கும் கூட. ஆனால் மனிதர்களால் அப்படி இருக்க முடியாது. காலை மதியம் இரவு என்று உணவினுடைய தேவை அவனுக்கு இருக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுத்த உணவு என்ன அப்படின்னா ஆன்ம உணவு, 2வது உடல் உணவு. ஆனால் இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? உழைக்காமல் உண்ண பார்க்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் வந்திருக்கிறது உணவுக்காக, அதான் உழைக்காதவன் உண்ணலாகாது என்பதை போல இவர்கள் உழைப்பதில்லை, ஆனால் ஆண்டவரிடம் செல்வது அந்த அப்பத்திற்காக செல்வதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ உடனே அந்த மனிதர்கள் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு உடனே கோபப்படவில்லை. ஆண்டவர் கேட்டது, நீங்கள் அப்பந்திங்கிறது தானே என்னை சூழ்ந்து வாரீங்க அப்படின்னு கேட்கும்போது உடன் இருந்த அனைவருமே, அந்த மக்கள் அனைவருமே கோபப்படவில்லை. மாறாக நாங்கள் எப்படி ஆண்டவரை அடைவது, எப்படி கண்டடைவது என்று அந்த நற்செய்தியினுடைய முடிவில் வரும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என் பெயரின் பொருட்டு யார் வர்றாங்களோ அவங்களை ஏற்றுக்கொள்வதே நீங்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய முக்கிய பணி அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழுத்தம் எதுவென்றால் ஆன்ம உணவுக்கு கொடுக்கிறார், உடல் உணவுக்கு கொடுக்கல. அதே போல தான் என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய பிறந்த நாளுக்காக மதிய உணவு வாங்கி கொடுத்தார். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த உணவு செரிமானம் ஆகிற வரைக்கும் நான் உனக்காண்டி வேண்டிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னு. ஆமாம், இந்த உணவு கொஞ்சம் நேரம் இருக்குது, அது எம்புட்டு நேரம் என் வயிற்றுக்குள் இருக்கிறதோ அவ்வளோ நேரம் உடனே நான் நினைப்பேன், உனக்காண்டி நான் வேண்டிக்கிறேன், செரிமானம் ஆயிடுச்சுன்னு அவ்வளோதான், அடுத்தடுத்து போவோம் அப்படின்னு சொன்னேன். இது உடல் உணவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆன்ம உணவை குறிக்கக்கூடியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இறைவார்த்தையை நாம் உள்வாங்குவதன் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த உறவு. எனவே நான் அந்த உணவை எவ்வாறு உண்கிறேன் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் அப்பத்தை உண்டதால் என்னை தேடுகிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்பதற்காகவா, இல்லை ஆண்டவரை என்ன பார்வை கொண்டு நாம் பார்க்கிறோம் என இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி வழியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். நம்ம என்ன சொல்ல போகிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்லக்கூடியது, என்னை எதற்காக தேடுகிறீர்கள், உணவுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய கேள்வி போல இன்று நான் ஆண்டவரை தேடுவது எதற்காக என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தோம்னா, ஒரு குதிரையும் ஒரு ஆடும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் என்ன ஆனது? குதிரை காணாமல் போயிடுச்சு. அந்த உரிமையாளர் குதிரையை தேடி பல இடங்களுக்கு செல்கிறார். இந்த ஆடு என்ன செய்கிறது? கடவுளிடம் மண்டியிட்டு அப்படியே வேண்டுது, அந்த என் நண்பன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுது. உடனடியாக 1 வாரம் கழித்து அந்த குதிரையை கண்டுபிடிக்கிறார்கள். மீண்டும் அது வருகிறது. வரும்போது ஆட்டுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடையும் போது அந்த உரிமையாளர் சொல்லுகிறார், குதிரை கிடைத்து விட்டது, இந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவோம், ஆட்டை வெட்டுங்கள் என்று குறிப்பிடுகிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, இது எதற்காக ஆடு வேண்டிய வேண்டுதல் கேட்கப்பட்டதா? இதுதான் இன்னைக்குரிய ஆன்மீகம். நாம் வேண்டுகிறோம், கிடைக்கிறது, ஆனால் அதனால் நாம் சில நேரங்களில் பலியாக்கப்படுகிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் நான் யார்? அந்த குதிரையா, இந்த உரிமையாளரா, இல்லை இந்த ஆடாக இருக்கப்படுகிறனா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே சற்று நாம்
உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய செயல்களையும், உண்மையிலே என்னுடைய செயல்பாடுகள் ஆண்டவரிடம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், கவர வேண்டும் என்பதாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு மனிதர்கள் உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம், இன்று அவர்கள் உறவை மதிக்கிறார்களா இல்லை அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளை மதிக்கிறார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பணம் பத்தும் செய்யும் என்பது போல, பணம் கைகளில் இருக்கும்போது உறவுகள் 1000 கூடி இருப்பார்கள். பணம் இல்லாத போது உறவுகளை நாடி நம்ம சென்றாலும் நம்மை உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு மனிதனை பார்க்கிறோமா, மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வசதிகளையும் பணங்களையும் நகைகளையும் பார்த்து பழகுகிறோமா? அதே போலதான் இன்றைய மனிதர்கள் ஆண்டவரை எதற்காக நாடுகிறார்கள்? அவரிடம் இருக்கக்கூடிய வரங்களை அள்ளிக்கொள்ள வேண்டும், அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா? பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அருள் உனக்கு போதும், அதை நீ நன்றாக பயன்படுத்து என்று சொன்னது போல இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய அருள் உங்களுக்கு போதும், நீங்கள் அதை பயன்படுத்துங்கள், அதை பயன்படுத்தி மென்மேலும் உயருங்கள் என்று சொல்லுகிறார். பிரச்சனை என்னன்னா, அவர் கொடுத்த அருளை நாம் கண்டுபிடிக்கவும் இல்லை, நாம் பயன்படுத்தவும் இல்லை. நாம் எதற்கு ஜெபிக்கிறோம் என்றால், அவர் கொடுத்த அந்த அருளை கண்டுபிடிக்கவும் அந்த அருளை பயன்படுத்தவும் தான் நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய, நாம் புதிதாக ஆண்டவரிடமிருந்து பெற வேண்டும் என்பது ஜெபம் அல்ல. நம்மிடமே இருக்கப்படுகிறது அந்த திறமைகளையும், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அருளையும், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களையும் வெளிக்கொணர்வதற்காகத்தான் நாம் ஜெபிக்கிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நான் ஆண்டவரை எதற்கு தேடுகிறேன் என்பதை சிந்தித்தால்தான் நாம் சுயநலவாதிகளாகவா, இல்லை அந்த மக்கள் அப்பத்திற்காக அவர்களை பின்தொடர்ந்தார்களே அவர்களைப் போல நானும் செல்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்த்தால்தான் இதனுடைய பொருள் புரியும். எனவே சற்று அமர்ந்து நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரை எப்படி நாடி செல்கிறேன்? அப்பத்திற்காகவா, வரங்களுக்காகவா, அவரிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா, இல்லை உண்மையிலேயே ஆண்டவரோடு இணைவதற்காகவா என்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வயிற்று உணவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இல்லை ஆன்ம உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதுதான் ஆழமான சிந்தனையாக இருக்கப்படுகிறது. எனவே சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நான் ஆன்ம உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமே ஒழிய வயிற்று உணவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உழை உண்ணு, நல்லா சந்தோஷமா இரு, ஆனால் அதுதான் முக்கியம் என்று இருந்து விடாதே. அதை தாண்டிய ஒரு உணவு இருக்கிறது, அந்த உணவு என்றுமே அழியாது, உன்னை உருவாக்கும், நீ தளர்ந்து போய் இருக்கிறியா, இறை வார்த்தையை வாசி, உன்னை முன்னோக்கி செல்லும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூற வருகிறார். எனவே அதை புரிந்து கொண்ட அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு மீண்டும் செல்லுகிறார்கள். எனவே நாமும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கு வருகிறோம். ஆண்டவர் நம்மை தேடி நற்கருணை வடிவில் வருகிறார். ஆண்டவர் நம்மை தேடி இறைவார்த்தை வழியில் வருகிறார். நாம் அவரை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதில்தான் மிகவும் முக்கியமான கவனமாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் சற்று விழித்துக் கொள்வோம், ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஆமேன்.